வணக்கம். ஜேகே செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 40 பயணிகளுடன் பயணம் செய்த பேருந்து வீதியை விட்டு விலகி விபத்து. உலகின் மிகப்பெரிய சரக்கு விமானம் இலங்கையில் தரையிறக்கம். நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உள்ளிட்ட அவரது குடும்பத்தாருக்கு அச்சுறுத்தல் விடுப்பு. பரீட்சை வினாத்தாளுக்கு வித்தியாசமாக பதிலளித்த மாணவன் தொடர்பில் தகவல். நாளை முதல் கதிர்காமத்திற்கான காட்டுப்பாதை திறப்பு. ஆமணக்கு விதையை சாப்பிட்ட 8 மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி. கிருணிகா பிரேமச்சந்திர சிறைச்சாலை வைத்தியரிடம் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிப்பு. 2020 உலகக்கிண்ணம் தொடர்பில் மாபெரும் எதிர்பார்ப்பு. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தொன்று பயணிகளுடன் நேற்றிரவு அம்பாறை நோக்கி சென்றபோது நேரெதிரே வந்த மோட்டார் சைக்கிளுடனான விபத்தை தவிர்ப்பதற்காக பள்ளத்தில் பாய்ந்ததில் 2 காயமடைந்துள்ளனர். அம்பாறை வங்களாவாடி பிரதான வீதியில் இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்த நபர் மற்றும் பேருந்து நடத்துனர் ஆகியோர் காயமடைந்த நிலையில் நோயாளர் காவுவண்டி ஊடாக சம்மாந்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். சம்பவ இடத்திற்கு சென்ற போக்குவரத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்தனர். விபத்துக்குள்ளான பேருந்தில் 40க்கும் அதிகமான பொதுமக்கள் பயணம் செய்த போதிலும் பயணிகளுக்கு எவ்வித ஆபத்துக்களும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய சரக்கு விமானங்களில் ஒன்றான ஆண்டனோவ் 124 நேற்று கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்கியுள்ளது. மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் அமைதி பணிகளில் ஈடுபட்டுள்ள இலங்கையின் படையினருக்கு MI-17 ஹெலிகாப்டர் ஒன்றை கொண்டு செல்வதற்காகவே இந்த விமானம் இலங்கைக்கு வருகை தந்துள்ளது. இதேவேளை கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் அமைதி காக்கும் பணிகளில் இலங்கை படையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் இல்லத்திற்கு முன்பாக இனந்தெரியாத நபர்கள் அச்சுறுத்தும் வகையிலான நடமாட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக அவரது ஊடகப் பிரிவு தகவல் வெளியிட்டுள்ளது. 4 மோட்டார் சைக்கிள்களில் இலக்கத் தகடுகள் மறைக்கப்பட்ட நிலையில் முகமூடிகள் அணிந்தவாறு இனந்தெரியாத நபர்கள் தமது வீட்டை சுற்றி நடமாடுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் வீட்டை சுற்றி நடமாடுவதாக அவரது ஊடகப் பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனையும் அவரது குடும்பத்தினரையும் அச்சுறுத்தும் வகையிலான திட்டமிட்ட செயல் இதுவென தெரிவித்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினரின் ஊடகப் பிரிவு இவ்விடயம் தொடர்பிலான CCTV கேமராக்களில் பதிவான காணொலி காட்சிகளையும் வெளியிட்டுள்ளது. மாணவர் ஒருவர் தனது பரீட்சை வினாத்தாளுக்கு வித்தியாசமாக பதிலளித்துள்ள சம்பவம் ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளன. உயிரியல் பரீட்சை ஒன்றில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் வகையிலேயே குறித்த மாணவர் இவ்வாறு விடையளித்துள்ளார். பரீட்சையில் இதயம் பற்றிய வரைபடம் ஒன்றை வரைந்து அதன் பாகங்களை குறிக்கும்படி கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. குறித்த மாணவன் இதயத்தின் உள்பாகங்களான ஏட்ரியம் மற்றும் வென்ட்ரிக்கிள்கள் பற்றி குறிப்பிடுவதற்கு பதிலாக பிரியா, ரூபா, பூஜா, நமீதா மற்றும் ஹரிதா என மாணவரின் வாழ்வில் முக்கிய இடம் பிடித்த பெயர்களை குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு பெண்களின் பெயருக்கும் அவர்களின் குணாதிசயங்கள், அவர்கள் பழகிய விதம் மற்றும் வரைவிலக்கணத்தையும் எழுதியுள்ளார். இதேவேளை மாணவரின் இந்த விடைத்தாளை திருத்திய ஆசிரியர் 10க்கு 0 என மதிப்பெண்ணை வழங்கியதுடன் பெற்றோரை அழைத்து வரும்படியும் மாணவருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். அத்துடன் இப்பதிவை அவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளதுடன் 6.43 கோடி பேர் இதனை பார்வையிட்டுள்ளனர். மாணவரின் இச்செயலுக்கு நெட்டிசன்களும் பல வகையிலான தமது கருத்துக்களையும் நகைச்சுவை போக்காக பகிர்ந்து வருகின்றனர். கதிர்காமத்திற்கான 2024ஆம் ஆண்டு காட்டுப்பாதை திறப்பு நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை ஆரம்பமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வரலாற்று பிரசித்தி பெற்ற கதிர்காமம் கந்தன் ஆலய ஆடிவேல் விழா மகோற்சவம் எதிர்வரும் ஜூலை மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 22ஆம் தேதி தீர்த்தோற்சவத்துடன் நிறைவடைய உள்ளது. இதனை முன்னிட்டு நாளை ஞாயிற்றுக்கிழமை உகந்தை முருகன் ஆலயத்திலிருந்து பிரதம குரு சிவஸ்ரீ க.கு. சீதாராம் குருக்களின் விசேட அதிகாலை பூஜையுடன் கதிர்காம காட்டுப்பாதை திறக்கப்படுகின்றது. அம்பாறை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் ஜெகராஜனின் வழிகாட்டலில் அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் சிந்தக்க அபேவிக்ரம முன்னிலையில் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானால் திறந்து வைக்கப்படவுள்ளது. உகந்தையில் இருந்து காட்டுக்குள்ளே குமண, குமுக்கனாறு, வெட்டை, உப்பாறு, நாவலடி, வியாழ, வள்ளியம்மன் ஆறு பாலம், கட்டகாமம், வீரச்சோலை வழியாக கதிர்காமத்தை அடைந்து இறையருள் முழுமை பெறும் பயணம் இதுவாகும். மனதுக்கு அமைதி தரும் பயணம் என்பதுடன் பல்லாயிரம் பேர் வாழ்க்கையில் தெய்வீக மாற்றத்தை முருகப்பெருமானை நேரடியாக வந்து வழிநடத்தும் பயணம் என கருதி 6 நாட்கள் பயணிப்பது வழமையாகும். இப்புனித யாத்திரையில் இலங்கையின் உள்ள பல பகுதிகளில் இருந்தும் சுமார் 40,000 பக்தர்கள் கலந்து கொள்வது வழக்கமாகும்.
மன்னார் மடுப்பகுதியைச் சேர்ந்த 8 பாடசாலை மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தட்சணா மருதமடு பகுதியில் ஆமணக்கு விதையை சாப்பிட்டதனால் ஏற்பட்ட ஒவ்வாமை காரணமாக மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று பிற்பகல் இம்மாணவர்கள் ஆமணக்கு விதையை சாப்பிட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவர்களுள் 9 வயதுடைய ஆணும் 7 பெண் குழந்தைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் மடு பகுதியைச் சேர்ந்த சிறுவர்கள் என்பதுடன் மடு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். சாவகச்சேரி நகரசபையினால் கொள்வனவு செய்யப்பட்ட காணியில் பூங்கா நிர்மாணப் பணிகளை துரிதப்படுத்த ஆவணை செய்யுமாறு கோரி நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வடக்கு ஆளுநருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். சாவகச்சேரி நகரசபையின் ஆளுகைக்கு உட்பட்ட நகரச் சூழலில் சிறுவர் பூங்கா ஒன்றை நிறுவ வேண்டும் என்ற பொதுமக்களின் நீண்டகால கோரிக்கைக்கு அமைவாக நகரசபையின் நிதியில் இருந்து கொள்வனவு செய்யப்பட்ட காணி எல்லைப்படுத்தப்பட்டு சுற்றுமதில் அமைக்கப்படும். அக்காணியில் 50 லட்சம் ரூபாய் நிதியில் கொள்வனவு செய்யப்பட்ட விளையாட்டு உபகரணம் பொருத்தப்பட்டு துரித அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் குறித்த காணியை சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்திற்கு வழங்கும் நடவடிக்கைகளில் கடற்தொழில் அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தா முனைப்பு காட்டி வருகின்றார். சாவகச்சேரி நகர எல்லைக்குட்பட்ட மக்களின் வரிப்பணத்தில் இருந்தே நகரசபையினால் குறித்த காணி கொள்வனவு செய்யப்பட்டிருந்தது. உள்ளூராட்சி மன்ற மக்கள் பிரதிநிதிகளின் பதவிக்கால முடிவுற்றமை, நாட்டின் பொருளாதார தளம்பல் உள்ளிட்ட காரணங்களால் சிறுவர் பூங்கா நிர்மாண பணிகள் ஸ்தம்பிதமடைந்திருந்தது. எனினும் இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அப்பிரதேச மக்களின் கோரிக்கைக்கும் எதிர்ப்புக்கும் மாறாக அக்காணியை மத்திய அமைச்சின் கீழுள்ள சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்திற்கு வலிந்து வழங்க முற்படுவதென்பது வடக்கு மாகாணத்தின் காணி அதிகாரத்தை உள்ளூராட்சி மன்றங்களின் சுயாதீன இயங்கு நிலையையும் சிதைக்கும் நடவடிக்கையாக அமைந்துள்ளது. அத்துடன் குறித்த பிரதேச மக்களின் அதிருப்தியையும் எதிர்ப்பையும் தாண்டிய அமைச்சரின் இச்செயற்பாடுகள் பொருத்தமற்றதுமான முடிவுகளுக்கு திணைக்கள மட்ட அதிகாரிகள் நியாயபூர்வமான எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டிய சமூக கடமையில் இருந்து தவறியுள்ளமை அதன் பின்னுள்ள அரசியல் அழுத்தங்களின் வீரியத்தையே வெளிச்சம் போட்டு காட்டுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இவ்விடயமாக தாங்கள் உயரிய கரிசனை கொண்டு சாவகச்சேரி நகரசபையினால் மக்கள் நலன்சார் திட்டம் ஒன்றிற்காக கொள்வனவு செய்யப்பட்ட காணியை சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்திற்கு தாரை வார்த்து கொடுக்கும் செயற்பாட்டை தடுத்து நிறுத்துவதோடு குறித்த காணியில் சிறுவர் பூங்கா அமைக்கும் பணிகளை துரிதப்படுத்தி அதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கையளிப்பதற்கு ஆவணை செய்யுமாறு தம்மை தயவுடன் கேட்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வடக்கு மாகாண ஆளுநருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளார். 3 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர வைத்திய அறிக்கை பெற்றுக் கொள்வதற்காக சிறைச்சாலை வைத்தியரிடம் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். ஹிருணிகா பிரேமச்சந்திர வெலிக்கடை பெண்கள் சிறைச்சாலையின் 6 வார்டில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர ஏனைய கைதிகளுடன் அந்த வார்டில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். சிறை தண்டனை விதிக்கப்பட்டதன் காரணமாக நேற்று கைதிகளுக்கு விதிக்கப்பட்ட உடைகள் அவருக்கு வழங்கப்பட்டதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கொழும்பு தெமண்டகொட பிரதேசத்தில் கடையொன்றில் பணிபுரிந்த இளைஞரை கடத்திச் சென்று சாதாரணமற்ற முறையில் அடைத்து வைத்த குற்றச்சாட்டில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரவிற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் 3 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்தது. நீண்ட விசாரணைக்கு பின்னர் இத்தீர்ப்பை கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி அமல் ரணராஜா அறிவித்துள்ளார். இதன்படி குற்றம் சாட்டப்பட்ட ஹிருணிகா பிரேமச்சந்திர 18 குற்றச்சாட்டுகளில் குற்றவாளியான நிலையில் ஒவ்வொரு குற்றச்சாட்டிற்கும் தலா 20,000 ரூபாய் அபராதம் விதிக்குமாறும் நீதிபதி உத்தரவிட்டார். அபராத தொகையை செலுத்த தவறினால் ஒரு குற்றச்சாட்டிற்கு 6 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும் உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் வழங்கப்பட்ட தண்டனைக்கு எதிராக எதிர்வரும் திங்கட்கிழமை மேன்முறையீடு செய்யவுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரவின் சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர். ICC 2020 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. குறித்த போட்டியில் இந்திய மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் மோதுகின்றன. பிரிட்ஜ்டவுனில் இலங்கை நேரப்படி இன்றிரவு 8 மணியளவில் இப்போட்டி ஆரம்பமாகும். இன்றைய போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுமாயின் 13 வருடங்களின் பின்னர் இந்திய அணி வெற்றி பெறும் முதலாவது உலகக்கிண்ணம் இது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தென்னாப்பிரிக்க அணி வெற்றி பெறுமாயின் அது அந்த அணியின் முதலாவது உலகக்கிண்ண வெற்றியாக அமையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு எதிர்பாருங்கள். வணக்கம்.